வந்து ஒரு மாந்திரிகம் வந்து செய்யணும்னா கணபதி உபாசனை எடுத்திருக்கணும். ஒரு தேவதை நீங்க உபாசனை செய்யணும்னா கணபதி உபாசனை எடுத்திருக்கணும். அது சித்தியானா மட்டுமே நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இல்லைன்னா உங்களால மாந்திரிகமும் பண்ண முடியாது, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா முதல் கடவுள் கணபதி. அந்த கணபதியை எப்படி உபாசனை எடுப்பதுன்னு நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? என்கிட்ட நீங்க குடுவை வாங்கினாலும் சரி வாங்கலாலும் சரி, எந்த மந்திரம் சொன்னா உங்களுக்கு வந்து கணபதி சித்தியாயிடும். இது 1000% உண்மை. உங்களுக்கு கனவுலையோ அல்லது நேர்லையோ உங்களுக்கு காட்சி கொடுக்கும். ஒரு கனவுலையும் காட்சி கொடுக்கலாம், இல்லைன்னா நேர்லையும் காட்சி கொடுக்கலாம். இது உண்மை. இதை ஏன் நான் கரெக்டாக நான் சொல்றேன்னா, இங்க வந்து சிஷ்யமாருங்க உபாசனை எடுத்து சக்சஸ் பண்ணி யூடியூப் சேனல்ல வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. என்னோட யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா இங்க சித்தி எடுத்தவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால யாரும் கொடுக்காத ஒரு ரகசிய மந்திரம், அது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். அதை மட்டும் எழுதிக்கணும். புரியுதுங்களா? இந்த உபாசனை எப்படி எடுக்கிறதுன்னு மட்டும் நான் சொல்றேன், அதை மட்டும் நீங்க எழுதிக்கங்க. திங்கட்கிழமை சுக்கிர உரையில, புரியுதுங்களா? திங்கட்கிழமை சுக்கிர உரையில கிழக்கு திசை நோக்கி நீங்க உட்காந்துக்கணும். திங்கட்கிழமை சுக்கிர உரையில கிழக்கு திசை பார்த்து நீங்க உட்கார்ந்துக்கணும். எதிரில் இலப்ப எண்ணெய் விளக்கு போடணும். எதிரில் நீங்க உட்காருங்கன்னா எதிரில் இலப்பு எண்ணெய் விளக்கு போடணும். விளக்கு போட்டுட்டு அதுக்கு எதிரில் ஒரு வாழை இலை விரிச்சுக்கணும். விளக்கு எதிரில் ஒரு வாழை இலை விரிச்சுட்டு அவுள், பொரி, கடலை, நாட்டு சக்கரை, கரும்பு, பேரிக்காய், கொழுக்கட்டை, சுண்டல் இதை படையெல்லாம் வச்சிடணும். வச்சுட்டு தூப தீபம் காட்டணும். நல்ல வாசனை உள்ள சாம்பிராணி ஊதுவத்தி காட்டிட்டு, நான் கொடுத்துருக்கிற பார்த்தீங்களா மந்திரம், இந்த மந்திரத்தை காலையில 1008 ஊர், சாயங்காலம் 1008 ஊர் நீங்க சொல்லிக்கணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு கணபதி சித்தி ஆயிடுவாரு. இந்த கணபதி சித்தி ஆகிறதுக்கு நீங்க பெண் முகத்தை பார்க்கக்கூடாது, கறி மீன் முட்டை சாப்பிடக்கூடாது, ஒரு வேளை மட்டுமே நீங்க சாப்பிடணும். பால் சாதம் மட்டுமே சாப்பிடணும். அந்த பால் சாதம் எப்படின்னா உப்பு இல்லாத சாதமா இருக்கும். வாழைப்பழம், பால், பச்சரிசி சாதம், இது 3 மட்டுமே பிசைஞ்சு அந்த ஒரு வேளை சாப்பிடணும். தண்ணி எவ்வளவு வேணாலும் குடிச்சிக்கலாம். இது எதுவுமே இந்த நடுவில் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஒரு வேளை மட்டும் சாப்பிடணும். பெண் முகத்தை நீங்க பார்க்கவே கூடாது. புரியுதுங்களா? என்ன ஆசனம் பயன்படுத்தணும்னா கருப்பு கலர் கம்பளி நீங்க பயன்படுத்தலாம். கருப்பு கலர் கம்பளி நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லையா சிவப்பு கலர் பட்டு வஸ்திரம் நீங்க பயன்படுத்தலாம். மணி என்ன மணி பயன்படுத்தணும்னா தாமரை மணி, ருத்ராட்ச மணி, இது ரெண்டுல ஏதாவது பயன்படுத்தலாம். வெள்ளை இருக்க கட்டிலே இப்ப மணி வர ஆரம்பிச்சிருக்கு, அது நீங்க பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? இல்ல வேற டவுட் இருக்கா? என்னங்க? அவுள், பொரி, கடலை, இலப்ப எண்ணெய், இலப்பெண்ணெய் விளக்கு போட்டுங்க. படையில வந்து அவுள், பொரி, கடலை, நாட்டு சக்கரை, கொழுக்கட்டை, சுண்டல், கரும்பு, முக்கியமா கரும்பு வச்சாகணும். எத்தனை நாட்கள்னா 11 நாட்கள் தான். 11 நாள்ல ஒரு கணபதி சித்தியார். 21 நாள் 48 நாள்னா பொய். புரியுதுங்களா? நீங்க பரிசுத்தமா உண்மையா இருந்து பெண் முகத்தை பார்க்காம கறி மீன் முட்டை சாப்பிடாம நீங்க பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா கணபதியை நேர்ல பார்க்கலாம். பெண்கள் ஆண்கள் முகத்தை பார்க்க கூடாது. ஆமா, அத பாத்துங்க. 11 நாட்களுமே நீங்க பார்க்க கூடாது. 11 நாளுமே படையில வச்ச அந்த 11 நாளுமே படையில எடுத்து போயிட்டு நைட்டு வச்சு நீங்க பூஜை பண்றீங்கன்னா அந்த படையில எடுத்து போயிட்டு தண்ணியில எடுத்து விட்டுருங்க. புரியுதுங்களா? அது கூட யாருன்னா ஒரு ஜென்ஸ் வந்து நீங்க உபாசனைங்கன்னா கூட யாரும் ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை வச்சுக்கீங்க. ஆனா நீங்களே தான் சமைச்சு வைக்கணும், வேற யாரும் கூட வச்சுக்க கூடாது.
11 நாள்ல உபாசனை பண்ணிக்கலாம், சித்தி பண்ணிக்கலாம். இது உண்மை. புரியுதுங்களா? உங்களால என்னால வந்து எங்க வீட்டுல எடுக்கிறதுக்கு வசதி இல்லை, என்னால அங்க போதுமான இது இல்லைன்னா என் கிட்ட வந்து நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூஜை பொருளுக்கு மட்டும், அந்த படையலுக்கு மட்டும் நீங்க பைசா எடுத்துட்டு வந்தா போதும். அதுக்கான உபாசன முறைகள், தங்க இடம், உங்களுக்கு சாப்பாடு இலவசமா கொடுத்து அந்த உபாசனையும் கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். அந்த வழிமுறை நான் பண்ணித்தரேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து எடுத்துன்னு போறாங்க. நீங்க அது மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இல்லைங்களா? வேற ஏதாவது குழப்பம்? ஒரே வேலை தான் சாப்பிடணும். என்னங்க? காலையும் மந்திரம் சொல்லணும், சாயங்காலம் மந்திரம் சொல்லணும். அப்படி கிடையாது. சுக்கிரவாரை எப்ப ஆரம்பிக்குதோ அப்ப தொடங்கினா போதும். முதல் உபாசனை எடுக்கும் போது, அதுக்கப்புறம் நாள், கிழமை, நேரம், இந்த ஓரெல்லாம் பார்க்கவே தேவை. இந்த எப்பொழுதும் சொல்லலாம். நீ பார்க்க கூடாது, பாத்தீங்கன்னா வராது. என்னங்க? நாட்டு மருந்து கடையில் இருக்குது. என்னங்கம்மா? பூஜை முடிச்சுட்டு நீங்க எதுவும் சாப்பிட தேவையில்ல. ஒரு வேளை சாப்பாடு, அந்த சாப்பாடு வந்து பச்சரிசி சாதம், பால், வாழைப்பழம், உப்பு போடக்கூடாது, பெசிஞ்சு சாப்பிட வேண்டியதான். இதுதான் உங்களுக்கு ஆகாரம். வேற அந்த படையில் வைக்கிறது எடுத்து சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிச்சிக்கலாம், எவ்வளோ திணலாம். நடுவில் பசிச்சா பால் குடிக்கலாம். மீது எதுவும் நீங்க பண்ண முடியாது. இல்லைங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? யார் முகத்திலும் முடிக்கூடாது. ஆமா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சா, பிள்ளைங்க யார் முகத்திலையும் முடிக்கூடாது. வேணா கூட ஒரு லேடிஸ் வச்சுங்க வேலைக்கு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? சொல்லுங்க. வேற என்னங்க? அண்ணா இருங்க, நேரம் கிழமை, நேரம் டைம்ல கிடையாது, ஓரெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க எப்படி வேணா சொல்லலாம். நைட்டு காலைல 11 மணிக்கு சொல்லலாம், காலையில பிரம்மமுகூர்த்தம் சொல்லலாம். உங்களுடைய நேரம் தான். முதல் நாள் தொடங்கும் சுக்கிர ஓரையில ஆரம்பிக்கணும். போன்ல கூட பேசக்கூடாது, போனையும் நோட்டக்கூடாதுங்க. ஆமா, தனி ரூம். புரியுதுங்களா? அடுத்தது வேற ஏதாவது? மணி, ருத்ராட்ச மணி, தாமிர மணி, இப்ப வெளில இருக்க கட்டிலே மணி செஞ்சு வருது, வாங்கி பயன்படுத்திக்கீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அடுத்தது வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. எதுக்குமே போகக்கூடாது. 11 நாள். புரியுதுங்களா? மற்றவங்கள 48 நாள் இரு, 21 நாள் இரு, அப்படி இப்படி இப்படின்னு சொல்ல. 11 நாள் கஷ்டப்படு, உன் வாழ்க்கை மாறிடும். புரியுதுங்களா? வாழ்க்கை மாறிடும். அடுத்தது, ஒரு கணபதியை நீங்க வந்து உபாசனை எடுக்கணும்னா அவர் வசியம் பண்ணணும். அவரை வசியம் பண்றதுக்கான மை, இந்த மை இருந்தா மட்டுமே நீங்க கணபதி உபாசனையில சித்திப்படுத்த முடியும். ஏன்னா உங்களுக்கு சக்கரம் வேணாம், கூடவை வேணாம், எதுவும் வேணாம். ஆனா அதுக்கான மை கன்ஃபார்மா இருக்கணும். புரியுதுங்களா? இது இருந்தா மட்டுமே உங்களுக்கு கணபதி உங்களுக்கு வசியமாகும். அந்த மை செய்முறையை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்துங்க, கீழே எழுதிக்குங்க. புரியுதுங்களா? வெள்ளை இருக்க வேறு, அரச மர புல்லுரி எல்லாமே எழுதியிருப்பாங்க. புரியுதுங்களா? வில்வ மர புல்லுரி கொடுத்துருப்பேன். இந்த 3 மூலிகை மட்டும் நல்லா காலம் வைக்கிங்க. வெள்ளை இருக்க வேறு, அரச மர புல்லுருவி, வில்வ மர புல்லுருவி. இதை மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு அந்த 3 மூலிகை எடுத்துக்கணும். எடுக்க முடியாதவங்க இப்ப ஆன்லைன்ல காப்பு கட்டி எடுத்து கொடுக்கணும். நிறைய பேர் வந்துட்டாங்க, கரெக்டாக தான் காப்பு கட்டி எடுத்துறாங்க, அவங்க கையில வாங்கிக்கலாம். இந்த 3 மூலிகையை மட்டும் நீங்க காப்பு கட்டி சாப நிவர்த்தி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் எடுக்கணும். மற்ற நாள் நீங்க எடுக்கக்கூடாது. அந்த மூலிகை வாங்கிக்கணும் வந்து நீங்க நிழல்ல உணர்த்தணும். வெயில் படக்கூடாது, வெயில் படக்கூடாது. அந்த மூலிகை நிழல்ல உணர்த்திட்டு அதை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு குடுவில அந்த மூலிகையை போட்டு அதன் கூட பச்சை கற்பூரங்கள் பார்த்தீங்களா,
அந்த பச்சை கருப்பத்தை அந்த குடுவைகளை போட்டுருங்க. போட்டுட்டு கருக ஆரம்பிங்க. புரியுதுங்களா? இந்த கருகிறது கூட ஒரே விறகுல தான் கருகணும். நிறைய விறகை வச்சு கருகக்கூடாது. ஏதாவது ஒரு விறகு, அது வேப்ப விறகா இருக்கலாம், வில்வ விறகா இருக்கலாம், ஏதோ ஒரு விறகு. புரியுதுங்களா? அதுல ஏதாவது ஒரு விறகை வச்சு மட்டும்தான் அதை நீங்க கருகணும். கருகிட்டு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, புரியுதுங்களா? கருகிட்டு ஒரு வெள்ளை துணியில நல்லா அந்த கல்வத்துல போட்டு நல்லா அரைச்சிட்டு வெள்ளை துணியில சலிக்கணும். நல்லா காதுல வாங்கிக்கிங்க. வெள்ளை துணியில நல்லா சலிக்கணும். அந்த கருகணத்தை சலிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்வத்துல மறுபடியும் போட்டு அதன் கூட கோராசனை, உணுக்கு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, கஸ்தூரி, மல்லிகை அத்தரு, பசிலி இதெல்லாம் கலந்து நீங்க மைய அரைக்கணும். மைய அரைக்கும் போது கணபதி மந்திரத்தை மேல குத்துருங்க பாருங்க. அந்த கணபதி மந்திரத்தை 12,000 ஊருக்கு சொல்லணும். 12,000 ஊரு ஒரே நாள் சொல்லணும் அவசியம் கிடையாது. நீங்க 3 நாள் கூட அந்த கல்வத்துல மைய அரைக்கும் போது 12,000 ஊரு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மைய அரைக்கும். அப்பதான் அந்த மைக்கு உயிர் வரும்.